வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஒரு தரமான வில்லன், ஒரு சிறப்பான ஹீரோவான எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போறீங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம லோக்கி தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிருங்க. கூடவே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பகிருங்க. எல்லாம் ரெடியா? எல்லாருக்கும் கதை கேட்க பிடிக்கும்ல? எனக்கு கதை சொல்ல தான் பிடிக்கும். நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. வெல்கம் டு ஆர்ஜே வாய்ஸ் ஓவர். நான் உங்க ஆர்ஜே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எண்ட் கேம்ல நடந்த சம்பவத்துல லோக்கி டெசர்ட் எடுத்து தப்பிச்சு ஒரு டெசர்ட்ல போய் விழுறாப்ல. விழுந்து எந்திரிச்சு பார்த்தா அங்க வந்த சில பேரு பயல அடிச்சு ஏர்ல 10 நிமிஷம் பறக்க விட்டு பொத்துனாப்ல தூக்கிட்டு போயிடுறானுங்க. கூட்டிட்டு போனவனுங்க அவன் ஒரு கடவுளுங்கிற மட்டும் மரியாதை கூட இல்லாம அவனை குண்டியாக்கி ட்ரெஸ்ஸை மாத்தி கையெழுத்த வாங்கி ஜட்ஜ் முன்னாடி நிறுத்த அப்பதான் அவனுக்கு தெரியுது அவன் வந்திருக்கிறது டிவிங்கிற டைம் வேரியன்ட் அத்தாரிட்டின்னு. அதாவது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவன் ஒருத்தன் அவனோட கால வரிசையில இருந்து மாறி குறுக்கு வழியில போறானோ அப்ப அந்த இடத்துல நெக்ஸஸ் ஈவென்ட் நடக்கும். இந்த நெக்ஸஸ் ஈவென்ட்னால நிறைய பிரான்ச்சஸ் உருவாகும். நம்ம டிவிஏ சோல்ஜர்ஸ் அவனை பிடிச்சி நெக்ஸஸ் ஈவென்ட்டை தடுத்து பிரான்ச்சஸ் வராம பாத்துப்பாங்க. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட லோக்கி ஜட்ஜ் முன்னாடி போய் நிக்க, ஜட்ஜுக்கும் அவனுக்கு முட்டிக்க திடீர்னு அங்க வந்த மோபியஸ் பயல காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். நம்ம மோபியஸ் நான் பல காலங்களா இங்க இருக்கேன், உன்னை விட பயங்கரமானவனங்களாம் பாத்திருக்கேன்னு சொல்ல, ஆனா நம்ம லோக்கி நீ யாரா வேணாரு எவனா வேணாரு, ஆனா என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேன்னு தலைவங்கிட்ட இருக்க டைம் ரிசெட் ஆட்டையை போட்டு அசால்ட்டா தப்பிச்சிடறான். அப்படியே அவன் அங்கிருந்து தப்பிச்சு போய் அவங்கிட்ட இருந்து வாங்கின டெஸ்ராக்ட் திரும்ப எடுக்கும் போது தான் தெரியுது அவனுங்க இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையே பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்றானுங்கன்னு. அடங்கொப்புறானே இது என்னடா பயங்கரமான இடமா இருக்குன்னு மோபியஸோட கேபினுக்கே போய் அவனோட வாழ்க்கையை திரும்ப பாக்குறான். அதுல ராக்னோராக்ல இருந்து அவன் சாகுற வரைக்கும் இருக்கிற எல்லா சம்பவத்தையும் பார்த்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மோபியஸ் கிட்ட வந்து நான் இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க, நம்ம மோபியஸும் டிவியில தப்பிச்சு போன ஒரு வேரியண்ட பிடிக்கணும், அது வேற யாரும் இல்ல நீதானு சொல்ல, அப்படியே கட் பண்ணா வேற ஒரு மல்டிவர்ஸ்ல வேற ஒரு இடத்துல நம்ம டிவியோட சோல்ஜர்ஸ் லோக்கியோட இன்னொரு வேரியன்ட் உரு தெரியாம உரிச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது எபிசோட்ல நம்ம லோக்கியோட இன்னொரு வேரியன்ட் ஒரு சோல்ஜரை அடிச்சு மட்டை பண்ணி தூக்கிட்டு போயிட நம்ம லோக்கியும் மோபியஸும் பயல பொறுக்கி கிளம்புறானுங்க. அப்படி போன இடத்துல வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பழமொழி சொல்றன்ற பேர்ல பிளான கிடைக்க பயல பிடிச்சி டிவியிலே உட்கார வச்சு பூரா கேஸ் வழியும் கொடுத்து படிக்க சொல்லிடுறானுங்க. இப்ப தலைவன் ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல கண்டுபிடிச்சிடறான். அது என்னன்னா, இப்போ ஒரு பேரழிவு நடக்கும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணாலும் எல்லாமே அழிஞ்சிரும்ன்றதுனால நெக்ஸஸ் ஈவென்ட் நடக்காது. இப்ப நெக்ஸஸ் ஈவென்ட் நடக்கலன்னா பிரான்ச்சஸும் உருவாகாது. இப்படி ஒரு விஷயத்த தலைவன் சிம்பிளா ஒரு சரட வச்சு மோபியஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிராக்டிகலா பண்ணி காமிக்கிறேன்னு ஒரு பெரிய பேரழிவுல போய் கண்ணாப்பின்னு ஆட்டம் போட நெக்ஸஸ் ஈவென்ட் உருவாகல. டைம் லைனும் ஸ்டேபிளா இருக்கு. இத பார்த்த மோபியஸ் அடங்கொப்பரான இவ்வளவு நாள் எங்கடா இருந்தனே இன்னொரு லோக்கியை பிடிக்க புயல் அடிக்கிற இடத்துக்கு படையோட கிளம்புறான். அங்கிட்ட இந்த இன்னொரு லோக்கி ஒவ்வொருத்த உடம்புக்குள்ளேயே தாவி தாவி தத்துவம் பேச தலைவனோ யாரா இவன் நம்ம பேரை வச்சுக்கிட்டு நமக்கே ஆட்டம் காட்டுறான்னு பார்த்தா ஒரு பொண்ணு. இந்த ட்விஸ்ட யாரும் எதிர்பார்க்கலப்பா. அப்படியே அங்கிட்ட எல்லா டைம் ரீசெட் பாம்பையும் ஆன் பண்ணி மொத்த டைம் லைனுக்கும் பாம்பு வைக்க படுபயங்கரமா பிரான்ச்சஸ் வளர ஆரம்பிக்குது. கூடவே அவ வரண்டா சின்னசாமியின் டைம் டோர் வழியா தப்பிச்சு போயிற மாமனையும் கூட்டிட்டு போடின்னு லோக்கியும் தப்பிச்சிடறான். மூணாவது எபிசோட்ல நம்ம லோக்கியோட இன்னொரு வேரியன்ட் சில்வி டிவிக்குள்ள பூந்து டைம் கீப்பர்ஸ் போட வர அதுக்குள்ள நம்ம தலைவன் குறுக்கும் போது கட்டைய போட தப்பிக்கிறேன்ற பேர்ல ஒரு பயங்கரமான பேரில் போய் மாட்டிக்கிறானுங்க. அந்த இடத்துல இன்னொரு 12 மணி நேரத்துல வேற ஒரு பிளானட் வந்து அங்க மோத போகுது. சரி டெம்பேட வச்சு தப்பிச்சு போலான்னு பார்த்தா டெம்பேர்ல சார்ஜ் இல்ல. தப்பிச்சு போற ஷிப்ல இருக்க பவர் சோர்ஸை வச்சு டெம்பேட சார்ஜ் பண்ணிடலாம்னு வேற வழியே இல்லைன்னு அங்க இருக்கிற ஒரு கேள்வி கிட்ட கேட்டு ஷிப்புக்கு போறதுக்கு ஒரு ட்ரெயின்ல திருட்டுத்தனமா ஏறாங்க. தலைவன் அங்க போய் சும்மா இல்லாம குடிச்சிட்டு கூத்தடிக்க அவனுங்க பயல அடிச்சு வெளியே பறக்க விட்டுறானுங்க. இந்த கலவரத்துல டெம்பேர்டு வேற உடஞ்சிர வேற வழியே இல்லைன்னு ஷிப்பை ஹைஜாக் பண்ணி தப்பிக்கலான்னு பார்த்தா அங்க பல பேர் இருக்க. சரி குறுக்க வரவெல்லாம் கொத்துக்கறி போட்டுட்டு ஷிப்பு கிட்ட போனா ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து மோதி ஷிப்பை சல்லி சல்லியா நொறுக்கிடுது. அவ்வளவுதான், பசங்களுக்கு பாடே கட்டிட வேண்டியதுதான். நாலாவது எபிசோட்ல அவ்வளவுதான் பசங்களுக்கு பாடே கட்டிடலான்னு பார்த்தா இவனுங்க ஒருத்தர் மேல வச்சிருந்த காதல்னால ஒரு நெக்ஸஸ் ஈவென்ட் உருவாக அதை வச்சு பசங்களை பொத்துனாப்பில் பிடிச்சிடறானுங்க. அதுலயும் தலைவனை டைம் லூப்ல போட திரும்ப திரும்ப அடி வாங்கி தலைவனுக்கு தவறாலாம் வீங்கிருது. ஒரு கட்டத்துல மோபியஸே வந்து தலைவன் கிட்ட விசாரிக்க அப்ப தலைவன் சொல்றான், நம்ம எல்லாருமே ஒரு வேரியன்ஸ் தான், நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பம் ஒரு காலகட்டம் இருக்கு, நம்மள கடத்திட்டு வந்து நம்மளோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சு நம்மள இங்க வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு சொல்ல இதை மோபியஸ் நம்மள ஆனா ஒட்டு கேட்ட B-15 சில்வியை கூட்டிட்டு போய் தன்னோட காலகட்டத்தை காமிக்க சொல்ல அவனும் அவளோட காலகட்டத்தை பாக்குறா. இருந்தாலும் மோபியஸ்க்கு லோக்கி சொன்னது மேல ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும். அதனால அவன் ஜட்ஜோட டெம்பாடியே எடுத்து அதுல பழைய டேட்டாவை பார்த்தா அதுல இதுக்கு முன்னாடி செத்து போன சோல்ஜரும் அதே தான் சொல்லியிருக்கா. அப்ப லோக்கி சொன்னது சரிதானே, பயலுக்கு மண்டகசாயம் வேலை செஞ்சு லோக்கியை காப்பாத்த அப்ப குறுக்க வந்த ரவோனா மோபியஸ் அழிச்சிடுறா. கூடவே ரெண்டு பேரையும் பள்ளி மாதிரி இருக்க 3 டைம் கீப்பர்ஸ் கூட்டிட்டு போக அப்ப அங்க வந்து B-15 ரெண்டு பேரையும் விடுவிக்க இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்ன்ற மாதிரி அக்கா கத்திய தூக்கி போட ஒரே வெட்டு தலை துண்டா போயிருது. அப்பதான் நம்ம பசங்களுக்கு தெரியுது அது 3மே நிஜமான டைம் கீப்பர்ஸ் கிடையாது, எல்லாமே போலின்னு. என்னடா இது படுபயங்கரமான ட்விஸ்டா இருக்குன்னு தலைவன் நினைக்கிறதுக்குள்ள பின்னாடில இருந்து ஜட்ஜ் பயல போட்டுற நம்ம அக்கா அவளை நெக்குன்னு நிப்பாட்றா. இதுக்கப்புறம் தாண்டியோ ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
5வது எபிசோட்ல பையன் செத்து சுண்ணாம்பா போயிடுவான்னு பார்த்தா வாய்டுங்கிற ஒரு இடத்துல கண்ணு முழிக்க அங்க இவன மாதிரியே பல லோக்கி இருக்கானுங்க. ஒருத்தர் இருந்தாலே அந்த ஆட்டம் போடுவான். இத்தனை பேர் என்ன பண்ண போறாங்களோ. அப்படியே அங்கிட்டு செல்வி மாமனை பிரிஞ்ச சோகத்துல தலைவன் வாய்டுங்கிற காலத்தோட முடிவுல தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு கிளம்புறா. இங்கிட்டு நம்ம தலைவன் எல்லா லோக்கியும் திரட்டிட்டு வாயிட பாதுகாக்கிற அலைத்துங்கிற மிருகத்தை மசாலால போட்டுட்டு தப்பிச்சிடலான்னு சொல்லி வெளியே போனா அங்க இன்னும் பல லோக்கி வர பயல பொத்துனாப்புல மடிச்சு உள்ளே போடுறானுங்க. ஆனா முட்டா பசங்க அவனுக்குள்ளே அடிச்சுக்க தாத்தா இதாண்டா சான்ஸ்னு போர்ட்டல் உருவாக்கி எல்லாரையும் அலையிட்டு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதே நேரத்துல சில்வியும் அங்கிட்டு வந்தவங்கள வரவேற்கிற மாதிரி நம்ம மோபியஸ் அக்காவை அலையத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறான். ஒரு கட்டத்துல மிச்ச லோக்கி எல்லாம் வரலன்னு சொல்லிட நம்ம மோபியஸ் டிவியை காமிச்சிட்டு நம்ம லோக்கியும் சில்வியும் மட்டும் அந்த அலையத்தை எதிர்க்கிறாங்க. நம்ம தலைவன் அதை திசை திருப்ப அக்கா அசால்ட்டா வசியம் பண்ணிடலான்னு பார்த்தா அது அக்காக்கே ஆட்ட காமிச்சு அக்காவை போட வர அப்ப குறுக்க வந்த நம்ம தாத்தா கொப்பம் மவனே இப்ப வாடாங்கிற மாதிரி தன்னந்தனியா ஒரு ஆஸ்கார்டே உருவாக்குறாரு. ஆனா அது தாத்தாவையும் போட்டுற இந்த கேப்ல லோக்கியும் சில்வி ஒன்னா சேர்ந்து அதை வசியம் பண்ணிடுறானுங்க. அப்ப திடீர்னு இது எல்லாத்தையும் உருவாக்குன உண்மையான டைம் கீப்பரோட கோட்டைக்கான வழி பிறக்குது. 6வது எபிசோட்ல நம்ம பசங்க டைம் கீப்பர் இருக்கிற கோட்டைக்குள்ள போனா டிவியில இருக்க மிஸ் மினிட்ஸ்ங்கிற ஏஐ பசங்களை வரவேற்க கூடவே அதை நம்ம பசங்களோட மண்டையை கழுவ பார்க்க இன்னைக்கு அந்த புறம்போக்க போடுறதுதானே நம்ம பசங்களும் உள்ள போனா பயங்கரமான ஆளா இருப்பான்னு பார்த்தா பழைய தீஞ்சு போன தோசைகள் மாதிரி இருக்கான். ஆனா சில்வி என்னதான் ட்ரை பண்ணாலும் பயல போட முடியாம தத்தளிக்க நம்ம தலைவனும் யாருப்பா நீ என்னப்பா இதெல்லாம் எதுக்குப்பா கிரியேட் பண்ணு கேட்க 31st செஞ்சுரியில நம்ம கீப்பரோட வேரியன்ட் ஒருத்தன் ஒரு சயின்டிஸ்ட் இந்த யூனிவர்ஸ் எல்லாம் அடுக்கடுக்கா தான் இருக்குன்னு கண்டுபிடிக்க அது மூலியமா வேற வேரியன்ட்ஸ் கூட பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்ட வரையும் எல்லாம் சுபூகமா போய்கிட்டு இருக்க அதுல சில பேர் மொத்த யூனிவர்ஸையும் ஆளான்னு நினைக்க அவங்க யூனிவர்ஸை காப்பாத்திக்கிறதுக்கு அப்போ ஒரு பெரிய போரே உண்டாகுது. அப்படி இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் வேரியன்ட் கீப்பர் இந்த அலையத்து மிருகத்தை கண்டுபிடிச்சு இதை வச்சே போற நிப்பாட்டுறான். கூடவே எல்லா காலவரிசையும் சமப்படுத்தி டிவிங்கிற ஒன்னத்தை உருவாக்குறான். அப்படியே இத்தனை ஆயிரம் வருஷங்களா அவன் இதை பாதுகாக்க அப்படி இருக்க அவன் பசங்களுக்கு 2 ஆப்ஷன் தரான். ஒன்னு நீங்க என்ன கொண்டு என்னோட இன்னொரு மோசமான வேரியன்ட் இங்க வர விடுறது இல்லைன்னா நீங்களே இதை பாத்துக்கங்கன்னு சொல்ல. ஆனா இதெல்லாம் காதலே வாங்காத செல்வி அவனை போட்டாதான் எனக்கு மனசாருன்னு அவனை போட போக நம்ம லோக்கி குறுக்க போது தடுக்க அப்புறம் என்ன சண்டை சிறப்பா ஆரம்பிக்குது. ஆனா அக்கா ஒரு கட்டத்துல மாமனுக்கு சைஸா ஒரு முத்தத்தை போட்டு தலைவனை டிவியில தள்ளி விட்டுற இதாண்டா சான்ஸ் டைம் கீப்பரை போட்டுறா. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிரு பார்த்தா இதுக்கப்புறம் தாண்டி மெயின் பிக்சருங்கிற மாதிரி மொத்த டைம் லைன்லயும் ஊருப்பட்ட பிரான்சஸ் வளர ஆரம்பிக்குது. அங்கிட்டு டிவியில இருக்க லோக்கியும் மோபியஸ் கிட்ட இதை சொல்லி புரிய வச்சிடலான்னு பார்த்தா அவனுக்கு இவனை யாருன்னு தெரியல. என்னடா இதுன்னு வெளியே எட்டி பார்த்தா அந்த தோசைக்கல் வாயனோட சிலை இருக்கு. இதுக்கப்புறம் தாண்டி இருக்கு பூரா பயலுக்கும் தீபாவளி. நெக்ஸ்ட் சீசனை பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.